பழனி மலை முருகன் அங்கே ஒரு நவபாஷண சிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து மருத்துவத்தினுடைய உச்சம். உலகத்திலே 9 கொடுமையான விஷமுடைய ஒரு பொருளை மருந்தாக மாற்றி அதை சிலையா வச்சிருக்கிறது தான் பழனி மலை முருகன். எத்தனை பேருக்கு தமிழர்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியும். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நமக்கு போதி தர்மர் படம் வந்ததுனால நமக்கு அதை பற்றி தெரியுது. இங்கே இருந்து கொஞ்சம் பேர் போய் சீனாவில் போய் போதி தர்மர் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு இருக்கு. அதுக்கு முன்னாடியே போகர் இங்கே இருந்து அங்கே போயிட்டு அங்கே மருத்துவ கலைகளை, அந்த மருத்துவத்திற்கு அடிப்படையான தத்துவங்களை, பிலாசபி ஆஃப் மெடிசன், சைனீஸ் பிலாசபியவே வந்து கற்றுக் கொடுத்தவர்கள் சித்தர்கள் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து எல்லாமே கல்வெட்டுகள் மூலமா இருக்கு. அறிவன் மருத்துவம் அப்படின்ற பெயர் தான் சித்த மருத்துவத்துக்கு பெயர். இந்த சித்தம் அல்லது சித்தாந்தம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, அறிவினுடைய நிறைவு எல்லை. இதுக்கு மேல இதுல சிந்திக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு ஒரு பொருளை பற்றிய ஆழமான அறிவை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் தான் சித்த மருத்துவம்னு சொல்லக்கூடியது. நோய் எதிர்ப்பாற்றலை கூட்டுது. அந்த ஒரு காலகட்டத்தில் இப்போ ஏதோ ஒரு கீமோதெரப்பி, இப்போ சிஸ்பிளாட்டின்னு கொடுக்கும்போது அதோட நெல்லிக்காய் லேகியத்தை கொடுக்குறது அப்படின்னு சேர்த்து கொடுக்கும்போது அதில் அனுபவம் இருக்கிறவங்க அறிவுபூர்வமாக அதை ஆய்வு பண்ணி செய்தவர்கள் அதை இணைச்சு கொடுக்கும்போது அது திஸ் இஸ் கால்டு காம்ப்ளிமெண்டரி மெடிசன். இப்போ மாடர்ன் பயோமெடிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிறதே பார்த்தாச்சுன்னா எவிடன்ஸ் பேஸ்ட். நீங்கள் பேராஸ்டமால் கொடுத்தா இவ்வளோ நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் இத்தனை டிகிரி காய்ச்சல் குறையுன்றது பதிவாயிருக்கணும். ஸோ அப்படின்னா தான் அவங்க பயன்படுத்த முடியும். இது வந்து 100% எவிடன்ஸ் பேஸ்ட். இப்போ இதில் வந்து எவிடன்சஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் நவீன மருத்துவர்களும் சித்த மருத்துவர்களும், நவீன மருத்துவர்களும் பாரம்பரிய மருத்துவர்களும், நவீன மருத்துவர்களும் ஆயுர்வேதம் சார்ந்த மருத்துவர்களும் ஒருங்கிணைந்து செய்ய வேண்டிய வேலை. 2 பேரும் ஒருங்கிணைந்து ஏராளமான தரவுகள் வர 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 அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதை வந்து பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளை தெரிஞ்சு கொள்வார்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், குட் டு மீட் யூ சார். தேங்க்யூ. சார், ஃபர்ஸ்ட் நான் இந்த கொஷின்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சித்தா, ஆயுர்வேதா, ஓகே, இது ரெண்டுக்குமான கன்ஃபியூஷன்ஸ் வந்து ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருக்கு. புதுசாக இந்த ரெண்டையுமே கேள்விப்படுறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ரெண்டுமே ஒன்று தான் போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து எடுத்துப்பாங்க. இந்த சித்தாக்கும் ஆயுர்வேதாக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன சார்? இது ரெண்டுமே வந்து இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். இப்போது இந்தியன் கவர்மெண்ட்டில் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் ஆயுஷ்னு ஒரு அமைப்பு இருக்குது. இன்னைய நிலைமையில் உள்ளதை நம்ம சொல்கிறேன். அதுக்கு பின்னாடி நம்ம ஏன்ஷியண்டாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத போகலாம். ஆயுர்வேதா, யோகா அண்ட் நேச்சுரோபதி, அது ஒய்ங்கிறதுக்கு, யுனானி, எஸ் சித்தா, ஹெச் வந்து ஹோமியோபதி. இது எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடியது தான் ஆயுஷ் அமைச்சகம். இது தனியாக ஒரு அமைச்சகமே இதுக்காக மைய அரசில் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து சித்தாவுக்கும் ஆயுர்வேதாவுக்கும் மான ஒரு வித்தியாசம். ஒரு காலத்தில் இது வந்து மருத்துவம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தான் இருந்திருக்கும். ஒரு பகுதியில் உருவாகக்கூடிய அந்த மருத்துவ முறைகள் அதனுடைய பெயர்களை கொண்டு உருவாகிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. இன்றைக்கி உள்ள தரவுகள் அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா மருத்துவ முறைகளுக்கும் ரொம்பவும் பழமையான மருத்துவ முறையாக நம்ம இருக்கக்கூடிய சித்த மருத்துவம் அப்படி இருக்குது. மற்ற மருத்துவ முறைகளில் இல்லாத ஒரு சிறப்புகள் இதில் இருக்குது. அதனுடைய தொன்மை, ரொம்ப காலம் தொன்மைன்னா எடுத்தோம்னா 2 விதமாக நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து இலக்கிய சான்று, இன்னொன்று வந்து தொல்லியல் சான்று. இலக்கிய சான்றுனா இப்போ உதாரணத்துக்கு தொல்காப்பியம்னு எடுத்துக்கிட்டோம்னா, தொல்காப்பியத்தில் இப்போ நம்ம ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேப்பரில் ரெஃபரன்சஸ் கொடுப்போம். இந்த பேப்பர்லேருந்து இது எடுத்தோம், இந்த பேப்பர்லேருந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது இந்த பியர் ரிவ்யூட் ஜேர்னலில் வரக்கூடிய அந்த பப்ளிகேஷன்ஸ்லாம் ரெஃபரன்ஸ் இருக்கும். இது மாதிரியான ஒரு பாங்கு தொல்காப்பியத்தில் இருக்குது. இந்த தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 250 இடங்களுக்கு மேலே நூல் குறிப்பு இருக்குது. இந்த நூல்லேருந்து சொல்லப்பட்டது, இந்த அறிஞர் இதை சொன்னார் அப்படின்ற இருக்குது. எதுக்காக தொல்காப்பியத்தை சொல்கிறேன்னா, தொல்காப்பியம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்திலே ரொம்ப பழமையான ஒரு நூலாக இருக்குது. அதில் சித்த மருத்துவ கருத்துக்கள் இருக்குது. ஐம்பூத கோட்பாடு, அப்புறம் வந்து எந்த அடிப்படையில் வந்து உலகம் தோன்றியது, எந்த அடிப்படையில் உயிர்கள் தோன்றியது, எந்த அடிப்படையில் வந்து மருத்துவம் உருவானது, நிலத்தை எப்படி பிரிக்கிறது, இந்த நிலத்தில் வாழ்கிறவங்களுக்கு என்ன நோய்கள் வரும், இந்த நிலத்தில் வாழ்கிறவங்க எந்த உணவு சாப்பிடணும், இந்த பொழுதில் என்ன இருக்குங்கிற டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தொல்காப்பியத்தில் இருக்குது. இன்றைய காலத்தில் ஒரு 3000 ஆண்டுகள் பழமையான ஒரு நூல். அதை விட பழமையான ஒரு நூல்கள்லாம் இருந்திருக்கு, அது காணாமல் போயிருக்குது. சித்த மருத்துவம் அப்படிங்கிறது சித்தர்கள் வந்து வழிவகையாக செஞ்சுட்டு வந்ததை வந்து பெயர் காரணம் அப்படி வந்துச்சுன்னு எடுத்துக்கலாமா, இல்லை இது எப்படி? சித்த மருத்துவங்கிற பெயர் அப்படிங்கிறது ரொம்ப பின்னால் வந்தது தான். அந்த மருத்துவங்கிற பெயருங்கிறது ரொம்ப பின்னால் வந்தது தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மருத்துவம், பண்டுவம் அல்லது பண்டிதர் அப்படிங்கிற பெயரில் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் மருத்துவம் அப்படிங்கிறதும் இருக்குது. வாயுரை அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுது. மருத்துவத்துக்கு வாயுரை அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்குது. வாயு அப்படிங்கிறது வந்து நோய் நிலையை நீக்கக்கூடிய
அப்படின்ற ஒரு சொல் விளக்கத்தை நம்ம வந்து இலக்கியத்திலேருந்து நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது வேறு வேறு பேரில் இருக்குது. ஒரு காலத்தில் சித்தர்கள் அப்படிங்கிற பேர்லாம் அதில் நம்மகிட்ட இல்லை. இப்போ உதாரணத்துக்கு தொல்காப்பியத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலோ அல்லது வந்து அறிவன் மருத்துவம் அப்படின்ற பெயர் தான் சித்த மருத்துவத்துக்கு பெயர். இப்போது அந்த சித்தம் அல்லது சித்தாந்தம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, அறிவினுடைய நிறைவு எல்லை. அதாவது இதுக்கு மேலே இதில் சிந்திக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு ஒரு பொருளை பற்றிய ஆழமான அறிவை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் தான் இந்த சித்த மருத்துவம்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் பல பல மருத்துவ பிரிவுகளாக போயிருக்குது. இப்போ நமக்கு போதி தர்மர் படம் வந்ததுனால நமக்கு அதை பற்றி தெரியுது. இங்கேருந்து கொஞ்சம் பேர் போய் சீனாவில் போய் போதி தர்மர் சொல்லி கொடுத்தாரு அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கும் முன்னாடியே போகர் இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கே மருத்துவ கலைகளை, அந்த மருத்துவத்திற்கு அடிப்படையான தத்துவங்களை, அதாவது ஃபிலாசபி ஆஃப் மெடிசன், சைனீஸ் ஃபிலாசபியவே வந்து கற்றுக் கொடுத்தவர்கள் சித்தர்கள் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து எல்லாமே கல்வெட்டுகள் மூலமாக இருக்குது. அங்கே எல்லாம் இருக்கக்கூடிய சீன கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போஜின்னு ஒரு அறிஞர் அங்கே வந்து இந்த கலையை கற்றுக் கொடுத்ததான கல்வெட்டுகளெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. இது வந்து உண்மைக்கு புறம்பானது, நம்ப முடியாதது அப்படின்னு ஒரு சாரார் சொல்லிகிட்டு இருந்தாலும் கூட இதுக்கு சின்ன சின்ன தரவுகள் நமக்கு கிடைக்குது. அப்போ இலக்கிய ஆய்வு, தொல்லியல் ஆய்வு, இந்த ரெண்டு அடிப்படையிலையும் பார்த்தாச்சுன்னா நம்ம இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவ முறை, நம்ம மருத்துவம் அப்படிங்கிறதுனால இல்லை, உலக அறிஞர்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கிறது ரொம்ப ஆழமான, தொன்மையான, ரொம்ப இன்றைக்கும் அதில் புது புது கருத்துக்களை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு மருத்துவ முறை தான் சித்த மருத்துவங்கிறது. ஆயுர்வேதம் அப்படிங்கிறதும் சித்த மருத்துவங்கிறதும் ஒரு காலத்தில் வேறுபடுத்தி பார்க்க முடியாமல் வேறு மாதிரி இருந்திருக்கணும். அதில் அந்தந்த ஊர்களில் இந்த மருத்துவத்தை எந்த மாதிரி புரிஞ்சிருக்கிறாங்களோ அந்த அளவில் அதனுடைய பயன்பாடுகள் இருக்குது. இப்போ இதில் கட்டு, கிழங்கு, சுண்ணம், குருக்குளிகை, பதங்கம் அந்த மாதிரி உயர் மருந்துகள் எல்லாம் ஆயுர்வேதத்தில் கிடையாது. ஆழமாக இதில் இருக்குது. பழனி மலை முருகன், அங்கே ஒரு நவபாஷண சிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து மருத்துவத்தினுடைய உச்சம். உலகத்திலே 9 கொடுமையான விஷமுடைய ஒரு பொருளை மருந்தாக மாற்றி அதை சிலையாக வச்சிருக்கிறது தான் பழனி மலை முருகன். எத்தனை பேருக்கு தமிழர்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ எங்கே நவபாஷானம் அப்படின்னாலே பல பேர் எடுத்துக்கிறது என்னென்னா ஏதோ ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு கல்லோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறப்ப தான் இப்போ எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் நான் அரசர் பெருசெலாம் இது வந்து கேள்விப்பட்டிருக்கேன். நவபாஷானம் அப்படிங்கிறது ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு கொடிய விஷம் உள்ளக்கூடிய ஒரு மூலிகைகள் எடுத்து வந்து அவங்க பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து அப்பப்போ கேள்விப்பட்டிருக்கேன் தவிர, பட் இப்போ நீங்களும் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்க. மெட்டல் சால்ஸ், மெர்க்குரியல் சால்ஸ், அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மெர்க்குரி, சல்ஃபர், அதுக்கப்புறம் வெள்ளை பாஷாணம், கௌரி பாடானம், தாளகம், இந்த மாதிரியான ஒரு விடமிக்கக்கூடிய பொருட்கள் கொஞ்சம், அதாவது மில்லிகிராம் அளவில் லைட்டாக உள்ளே போனாலே விஷமாயிடும். இந்த பொருட்களை எல்லாம் ஒன்றாக்கி மருந்தாக மாற்றி, இப்போ எங்கள் ஃபார்மசியில் போனீங்கன்னா அந்த நவபாஷண செந்தூரம்னு ஒன்று வச்சுருப்போம். இதை மருந்து அன்றைக்கி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே நேச்சர் பேஸ்லேருந்து உருவாக்கப்பட்டது இல்லையா? லிட்ரேச்சர்லேருந்து வந்தது. இந்த பயன்பாடுகள்லாம் 2000 வருஷம் மூலமாகவே நம்ம ஊரில் இருக்குது. இதனுடைய பேஸ் அப்படிங்கிறது மூலிகைகள் தான். இதனுடைய பேஸ் வந்து அதாவது மூலிகைகள், பாடானங்கள், மெட்டல் மினரல்ஸ் அண்ட் சால்ட்ஸ், அப்புறம் லிவிங் ப்ராடக்ட்ஸ், சங்கு, முத்து, பவளம், இந்த மாதிரி அனிமல்ஸ்லேருந்து வரக்கூடிய பொருட்கள். ஸோ இந்த 3மே மருந்துக்கான ஆர்ஜின் தான். அதில் இப்போ நம்ம நவபாஷணம்ங்கிறது 2வது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தாதுக்கள்னு சொல்லுவாங்க, மெட்டல்ஸ், மினரல்ஸ் அண்ட் சால்ட்ஸ், இதிலேருந்து வரக்கூடிய ஆர்ஜின். ஸோ இதெல்லாம் ரொம்ப உச்சபட்சமாக பயன்படுத்தி ரொம்ப சர்வசாதாரணமாக கையாண்ட இனம் நம்ம இனம். அல்கமின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆஃப் ஒன் எலமெண்ட் டு த அனதர் எலமெண்ட். திஸ் இஸ் த வெரி அட்வான்ஸ்டு சயின்ஸ். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அட்வான்ஸ்ட் சயின்ஸ் நம்மகிட்ட இருந்திருக்கு. ஒரு மெர்க்குரியை வந்து கோல்டாக மாற்றக்கூடிய கலை, ஒரு தங்கத்தை விடமிக்காதபடி மருந்தாகவும் நீராகவும் மாற்றி குடிக்கக்கூடிய ஒரு கலை, அதுதான் சித்த மருத்துவ கலை. இப்போ நீண்ட நாள் வாழணுன்ற ஆசை வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு நம்ம ஊரில். அப்போ அந்த ஆசையில், அந்த ஆசைன்னா அது நான் தப்பாக சொல்ல மாட்டேன், அதை ஆயுள் காலத்தை நீட்டிக்கக்கூடிய வழிமுறைகளில் ஒரு பகுதி தான் அந்த ரசவாதம்னு சொல்லக்கூடியது. அப்போ அதனுடைய பொருட்களை எல்லாம் சேகரித்து இதை வேறு வேறு முறைகளில் உடம்பில் கொடுத்து பார்த்து பயன்படுத்தி பார்த்து நோய் நீக்கம், ஆயுள் காலத்தை நீக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் ஒரு முறைகள் வந்து பழங்காலத்தில் இருந்திருக்கு. அப்போ மருந்துக்கு இலக்கணம்னு திருமூலர் சொல்லும்போது, மறுப்பது உடல் நோய் மருந்தனல் ஆகும், மறுப்பது உள நோய் மருந்தனச்சாலும், மறுப்பது இனி நோய் வாராது இருக்க, மறுப்பது சாவையும் மருந்தனலாமே. ப்ரிவென்ஷன், ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனநோயை தீர்க்கிறது. இந்த 3மே காமனாக எல்லா மருத்துவ முறைகளும் இருக்குது இன்றைக்கி. நான் சாவை தடுப்பது மருந்து சொல்கிறது, லாங்கிவிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து
பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மகிட்ட இருக்கு. ஓகே, அலோபதி மாதிரியான மெடிசன்கள் இப்போ தான் வந்துச்சு அப்படிங்கிறப்பவுமே கிட்டத்தட்ட பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஓகே நாங்கள் இதில் வந்து இப்படிடா அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணி ஒரு காமிச்சிருக்கோம். ஸ்ட்ராங்கான மருத்துவ முறை நம்மகிட்ட இருந்தது. அதை தான் இன்றைக்கி வந்து வெளியில் தெரியாத முறையில் இருந்துகிட்டு இருக்கு. இதில் நிறைய ஆய்வுகள், இது வெளியே தெரிய வைக்கிறதுக்கான வழிமுறைகள், இதனுடைய அறிவியல் முகம் அப்படிங்கிறது உலக மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். இது ஏதோ ஒரு சூடோ சயின்ஸ்னு நிறைய சொல்லுவாங்க. நீங்கள் நம்ம ஊர்லேயே போய் கேட்டிங்கன்னா சித்த மருத்துவம் சூடோ சயின்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ வாட்ஸ் த பேசிஸ், அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது இவங்க யோசிக்கிறது இல்லை. ஒருத்தவருக்கு வந்து ஒரு கிட்னி அண்ட் ஹார்ட் சம்மந்தமான ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க, அலோபதி மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க. பாடி அக்செப்ட் பண்ணிக்கல. அது வந்து வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் இருக்குது, பல மாதிரியாக வந்து அதோட எதிர்ப்பை வந்து இது காமிக்குது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்கள் கேட்டது சித்தா மெடிசன்ஸ் எதுவும் எடுத்துக்கிட்டிங்களா அந்த மாதிரி ஏதாவது கேட்டேன். ஆமாம் அப்படின்னோடனே அப்போ இது கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், ஒரு 2-3 days ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்கிறாங்க. அப்போ அது என்ன கிரியேட் ஆகுதுன்னா அங்கே வந்து ஒரு பயம் வந்து கிரியேட் ஆகுது. ஏன்னா இப்போ வந்து இந்த சித்தா மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டால் நாளைக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி கிட்னி ரீதியான பிரச்சனைகளோ இல்லை வந்து ஹார்ட் ரீதியான பிரச்சனைகளோ வர்றப்ப ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் போய் அட்மிட் பண்ணுறப்ப அது வந்து அந்த ட்ரீட்மெண்ட் நமக்கு எடுத்துக்க முடியாதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டனை கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இது எனக்கு இருந்துச்சு. இதை நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். உண்மையிலே என்ன அப்படின்னா இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம் அப்படிங்கிற கான்செப்டை முழுமையாக புரிஞ்சு கொள்ள முடியாத, அதாவது ஒருத்தரால் தான் இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் உருவாகும். இதில் யாரையுமே நான் குறை சொல்லலை. இந்த இன்டெகிரேட்டிவ் மெடிசன் அப்படின்ற அந்த ரூட் வேர்டனுடைய உண்மையான தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த மருத்துவ முறைகள்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய விதமான உள்பிரிவுகள் இருக்குது. இதில் காம்ப்ளிமெண்ட்ரி மெடிசன் சொல்லுவாங்க. அதாவது ட்ரெடிஷ்னல் மெடிசன், நம்ம சித்தாவை மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரெடிஷ்னல் மெடிசனையுமே காம்ப்ளிமெண்ட்ரி மெடிசன் சொல்லுவாங்க, ஆல்டர்னேட் மெடிசன் சொல்லுவாங்க. இந்த காம்ப்ளிமெண்ட்ரி மெடிசன் அப்படிங்கும்போது இந்த மெயின் ஸ்ட்ரீம் மெடிசன், த சோ கால்டு மாடர்ன் பயோ மெடிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து மெயின் ஸ்ட்ரீம் மெடிக்கல் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. அப்போ அதுதான் இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அலோபதி மெடிக்கல் சிஸ்டம். இது உலகம் ஃபுல்லாக 90 விழுக்காடு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை. அதோடு இணைந்து கொடுக்கக்கூடிய அந்த மருத்துவம் ட்ரெடிஷ்னல் மெடிசன் எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி மெடிசன் பேர். இப்போ ஒரு கீமோதெரப்பி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னாச்சுன்னா அதோட இணைத்து கொடுக்கறதுக்கான ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பர்பஸ்க்காக கொடுக்கணும்? அந்த கீமோதெரப்பியோட சைடு எஃபெக்ட்ஸ் குறைக்குது, அந்த கீமோதெரப்பியினுடைய நாள் லேட் ஸ்டேஜ் காம்ப்ளிகேஷன்ஸை வரவிடாமல் தடுக்குது. ஸோ இதனுடைய செலவை குறைக்குது, நோய் எதிர்ப்பாற்றலை கூட்டுது. அந்த ஒரு காலகட்டத்தில் இப்போ ஏதோ ஒரு கீமோதெரப்பி, இப்போ சிஸ்பிளாட்டின்னு கொடுக்கும்போது அதோட நெல்லிக்காய் லேகியத்தை கொடுக்குறது அப்படின்னு சேர்த்து கொடுக்கும்போது அதில் அனுபவம் இருக்கிறவங்க அறிவுபூர்வமாக அதை ஆய்வு பண்ணி செய்தவர்கள் அதை இணைச்சி கொடுக்கும்போது அது திஸ் இஸ் கால்டு காம்ப்ளிமெண்ட்ரி மெடிசன். ஓகே, பட் இதை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் எக்ஸெப்ட் பண்ண முடியாது இல்லையா சார்? இப்போ வந்து ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது, இல்லை வந்து மற்ற ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ அவங்க நிச்சயமாக அலோபதி தான் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கான போதுமான அளவிற்கு அவர்களுக்கு அறிவியல் பூர்வமாக அவர்களுக்கு விளக்கப்படவில்லை. இப்போ ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், ஆனால் நான் பார்த்துருக்குறேன், எனக்கு அனுபவம் இருக்குது, நீங்கள் நம்பணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி அல்லது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது தரவுகளை நான் காட்டணும். இப்போ இன்டெகிரேட்டிவ் மெடிசன் இந்த 2 மருத்துவத்தையும் பயன்படுத்தி பார்த்து அனுபவம் உள்ள பதிவுகள், ஆராய்ச்சியின் முடிவுகளில் உள்ள பதிவுகளோ அல்லது அதை பயன்படுத்தி பார்த்த மெடிக்கல் ப்ராக்டிஸ், கிளினிக்கல் டீச்சிங், அதுக்கப்புறம் வந்து ரிசர்ச், என்ன சொன்ன மாதிரி ஆய்வுகள், அதனுடைய கல்வி முறை, அதனுடைய பயன்பாடு, இந்த 3மே பழக்கத்தில் இல்லை. அதனால் அனுபவம் இருந்தால்தான், அவர்களுக்கு ஏதாவது பியர் ரிவ்யூடு ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகியிருந்தால் தான் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இப்போ மாடர்ன் பயோமெடிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிறதே பார்த்தாச்சுன்னா எவிடன்ஸ் பேஸ்ட். நீங்கள் பேராஸ்டமால் கொடுத்தா இவ்வளோ நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் இத்தனை டிகிரி காய்ச்சல் குறையுன்றது பதிவாக இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் அவங்க பயன்படுத்த முடியும். இது வந்து 100% எவிடன்ஸ் பேஸ்ட். இப்போ இதில் வந்து எவிடன்சஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் நவீன மருத்துவர்களும் சித்த மருத்துவர்களும், நவீன மருத்துவர்களும் பாரம்பரிய மருத்துவர்களும், நவீன மருத்துவர்களும் ஆயுர்வேதம் சார்ந்த மருத்துவர்களும் ஒருங்கிணைந்து செய்ய வேண்டிய வேலை. 2 பேரும் ஒருங்கிணைந்து ஏராளமான தரவுகள் வர 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 அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள், அதை வந்து பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளை தெரிஞ்சு கொள்வார்கள். அது வரைக்கும் அவர்கள் அதை ஏற்றுக்கணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. அதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை. அதில் டாக்டர் தெய்வநாயகம் அவர்கள் வந்து இந்த ஒருங்கிணைந்த மருத்துவத்தினுடைய முன்னோடியாக நம்ம பார்க்குறோம். 1993 2000 இன்டெகிரேட்டட் மெடிசன் முதல்ல அவர் தான் கொண்டு வர்றாரு இல்லையா? முதல்ல அவர் தான் கொண்டு வர்றாரு. 2000 வரைக்கும் ஹெச்ஐவி எய்ட்ஸுக்கு ஆன்டி ரெட்ரோவைரல்ஸே கிடையாது. இருக்கிற 1-2மே விலை கூட. அப்போ நிறைய கொத்தாக பேஷண்ட்ஸ் வர்றாங்க, அவங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற போது
சித்த மருத்துவத்தை கொடுக்குறாரு. டிபி மெடிசன்ஸ் ப்ளஸ் சித்தா. அப்புறம் நியூமோசிஸ்டிஸ் கேரினி நிமோனியான்னு சொல்லுவாங்க, ஒரு விதமான பூஞ்சை காளான் வரும். அந்த பூஞ்சை காளானுக்கான ஆங்கில மருந்து, அதுக்கப்புறம் வைரஸ்க்கான சித்த மருந்து, இதை ஒருங்கிணைச்சு கொடுத்து 60,000 நோயர்களினுடைய வாழ்க்கையை மீட்டு கொண்டு வந்தார். ஸோ அதில் ஒரு நம்பிக்கை ஏற்படவே இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம் தான் ஃப்யூச்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்த தொடங்கினார். அதுதான் இந்திய நலவாழ்வு நல்லாரம். இப்போ அதில் தான் வந்து இந்த ஒருங்கிணைந்த முறையில் என்னோட ஒரு நவீன மருத்துவர் இருப்பார், யோக மருத்துவர் இருப்பார், சித்த மருத்துவர் நாங்கள் இருப்போம். இதெல்லாம் ஒருங்கிணைச்சு இதில் எந்த மருத்தை இவருக்கு கொடுக்கலாம், உடனடியாக எதை கொடுக்கணும், லாங் டேர்மில் எதை கொடுக்கணும், இதில் எப்படி செலவை குறைக்கலாம், இவனுடைய பக்க விளைவு எப்படி இல்லாமல் இவனை வேகமாக குணப்படுத்தலாம், அப்படிங்கிற முறையில் ஒரு ஒருங்கிணைந்த முறையில் எல்லாரும் கலந்து, அந்த ஒருங்கிணைந்த மருத்துவம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி 2 மருந்தையும் ஒன்றா சேர்த்து கொடுக்கறது மட்டும் கிடையாது. இந்த மருத்துவ அறிவையும் நவீன மருத்துவ அறிவையும் சித்த மருத்துவ அறிவையும் பொருத்தி பார்த்து, அப்போ அந்த இடத்துல நான் சித்த மருத்துவங்கிற சட்டையெல்லாம் கழட்டி போட்டுடணும். அங்கே பேஷண்ட் கேர் தான் முக்கியமாக இருக்கணும். ஸோ பேஷண்ட் கேரில் நான் என் மருந்தை தான் கொடுப்பேன்னு நான் நிற்கக்கூடாது. அந்த இடத்துல அக்யூட் வீசிங் இருக்குது, ஸோ இமீடியட்டாக ஒரு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னாச்சுன்னா அதை போட சொல்லணும். போட்டு அவனுடைய வேகத்தை குறைத்துட்டு அதுக்கப்புறம் நாடி பார்த்து அந்த வீசிங் குறைஞ்ச பிறகு திரும்ப இதே மாதிரி அக்யூட் ஃபேஸில் வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன மருந்து கொடுக்கணும்னு பார்க்கணும். இந்த வாழ்க்கை முழுசும் இதே மாதிரி அவதிப்படக்கூடாது அப்படிங்கிறத கருத்தில் நான் கொடுக்கறது அப்படி. இதுதான் ரியல் இன்டெகிரேட்டிவ் மெடிசன். ஸோ இந்த மருத்துவ முறையினுடைய உள் தன்மையை நிறைய மருத்துவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஆங்கில மருத்துவர்களாக இருக்கலாம், சித்த மருத்துவர்களாக இருக்கலாம், யுனானி மருத்துவர்களாக இருக்கலாம், ஆயுர்வேத மருத்துவர்களாக இருக்கலாம். இந்த கருத்தை புரிந்து கொண்டு அவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய வேறு மருத்துவ முறை அறிஞர்களோடு சேர்ந்து செஞ்சாச்சுன்னா அது சொசைட்டிக்கு தான் நல்லது. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Ring, 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 ring,